பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, ஆசீர்வாதம் அனைத்தும் நமக்கு தேவை. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் களிகூர்ந்து மகிழ, தேவ சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பப்பட, வாழ்நாளெல்லாம் செழித்து சுகித்திருக்க உங்களை வாழ்த்தி, திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பாடல்கள், ரெவரண்ட் டேனியல் அவர்களின் வல்லமையான தேவ செய்தி, விசுவாசத்தோடு உங்களுக்காக ஜெபிக்கும் ஜெபம் ஆகியவை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். சகல துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராகிய எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டுமாய் தேவரீர் எங்களுக்கு செய்தருளியதான எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்ற வசனத்தின்படி உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை கர்த்தர் அருளி செய்வீராக. அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் பதில் தந்து உம்முடைய ரட்சிப்பை காண்பிப்பீராக. வல்லமை உள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். அதை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பார்கள். விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே ஆச்சரியமும் அற்புதமுமான பெரிய காரியங்களை செய்வாராக.
நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் இந்த வேளையில மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் திறந்த வாசல் இந்த ஊழியத்திலே பாடுகிற பாடலை கேட்டு, தேவ செய்தியை கேட்டு, ஜெப வேளையை ஜெய வேளையாய் மாற்றிக்கொள்ள தேவ சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா மகிழ்வோடு உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கும் விசுவாசத்தோடு வாருங்கள். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தின் வாயிலாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சிகளை கர்த்தர் தொடர்ந்து எழுப்புவாராக. அநேகத்துக்கும் இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அருமையான வேத வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்தார். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். மரித்த ஆண்டவர் மறுபடியுமாய் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையிலே நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுள்ளவனாய், சமாதானம் இல்லாதவனாய், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்களை இழந்தவளாய் காணப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அதன் பிறகு உயிர்த்தெழுந்தார். ஆனால் சீஷர்களோ மறுபடியுமாய் தாங்கள் என்ன தொழிலை 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாய் செய்து வந்தார்களோ அந்த தொழிலை செய்யும்படியாய் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை மறுபடியுமாய் தம்முடைய ஊழியத்துக்கு அவர் அழைக்க விரும்பியது நிமித்தமாய் 3வது முறையாக 3 முறை ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். 3வது முறையாக தரிசனம் கொடுக்கிற வேளையிலே இந்த சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் வருகிறார். இந்த சீஷர்கள் மீன் பிடிக்கும்படியாய் அவர்கள் கடலுக்குள்ளே செல்கிறார்கள். வலையை போடுகிறார்கள், மீன் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை ஓரத்திலே அவர் நிற்கிறார். விடியற் காலத்திலே அவர் கடற்கரை ஓரத்தில் நிற்கிறார். நின்று கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த சீஷர்கள் படுகிற பாடுகளை, பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று அவர் கேட்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவர் புசிப்பதற்கு அவர்களிடம் கேட்கிறாரோ என்று நாம் நினைக்கலாம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்தாரே நம்முடைய ஆண்டவர். அவர் போய் இன்னொரு இடத்திலே போய் கரமேந்துவாரா? அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அல்லவா? ஆனால் இந்த சீஷர்களுடைய நிலைமையை பார்க்கிற வேளையிலே பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். 3.5 ஆண்டு காலம் ஆண்டவர்களோடு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோட விட்டு விலகின வேளையிலே இவர்கள் வாயிலிருந்து வருகிற பதில் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு அந்த கடற்கரையில நின்று அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? நீங்கள் புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். அந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். இன்றைக்கு இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் ஆண்டவர் கேட்கிறார். என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, எங்களிடம் கொஞ்சம் இருக்கிறது, அதுவும் செலவழிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். எங்கள் கரங்களிலும் இல்லை, எங்கள் வீட்டிலும் இல்லை, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் கொன்பாய் வெளிப்படையாய் சொல்லுகிறீர்களோ? இதோ ஆசீர்வாதத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை வைத்து உங்கள் அண்டை வந்து உங்கள் கேள்விக்கு பதிலாய் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்படியாய் இந்த வேளையிலே காத்திருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் சொல்லலாம், 6 மாதங்களிலும்
பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லை. ஒரு வேலைக்கு பிரயாசப்பட்டேன், ஒன்றுமில்லை. சுகத்துக்கு பிரயாசப்பட்டேன், ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையை இந்த 2008ஆம் ஆண்டிலே நல்லபடி நான் நடத்த வேண்டும் என்று விரும்பினேன். இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமில்லை. எனக்கு தூரதேசம் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது ஒன்றுமில்லை. இருந்த வேலையை விட்டுவிட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லை என்று நீங்கள் யாரிடம் சொல்லுகிறீர்கள் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் கொடுக்கிற தேவனிடத்தில் சொல்லுகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அவர்கள் ராத்திரி முழுவதும் வலை விதிக்கிறார்கள், வலை வீசுகிறார்கள். அந்த கடலை வலை மீனவர்களுக்கு தான் தெரியும் எந்த திசைக்கு நீராய் சென்றால் எந்த மீன் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். எந்த மாதத்திலே எந்த இடத்திற்கு சென்றால் என்ன மீன் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்த வழிகளில் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள், தெரிந்த வழிகளில் எல்லாம் ஓடுகிறார்கள், தெரிந்த வழிகளில் எல்லாம் பிரயாசப்படுகிறார்கள். முடிவை பார்க்கிற வேளையிலே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என் அன்பு சகோதரி சகோதரியே, அருமை தகப்பனே, தாயே, பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த வழியில் எல்லாம் பிரயாசப்படுகிறீர்கள், மனம் விரும்பின பாதையில் எல்லாம் சென்று பிரயாசப்படுகிறீர்கள், ஆலோசனை செய்து பிரயாசப்படுகிறீர்கள். இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ? உங்கள் வாழ்க்கையை தேவன் ஒரு ஆச்சரியக்குறியாய் மாற்றப் போகிறார். அந்த கேள்வியை தேவன் எடுத்துவிட்டு உங்களை ஆச்சரியப்படும் வண்ணமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். வலதுபுறமாக உங்கள் வலைகளை போடுங்கள். இடதுபுறம் போட்டு விட்டார்கள், வலதுபுறம் போட்டு விட்டார்கள், முன்னே வலையை போட்டு விட்டார்கள், பின்னாலே வலையை போட்டு விட்டார்கள், தூரத்தில் சென்று வலையை போட்டு விட்டார்கள். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, வலதுபுறத்திலே உங்கள் வலைகளை போடுங்கள். வலதுபுறத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வலப்பக்கத்தில் கர்த்தர் நிழலாய் இருக்கிறார் என்று. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இப்பொழுது இந்த வேளையிலே உங்கள் வலப்பக்கத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். வலப்பக்கத்திலே ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் சிஷ்யர்களை பார்த்து, வலதுபுறமாக வலைகளை போடுங்கள். வலதுபுறமாக நீங்கள் வலைகளை போட்டால் உங்களுக்கு மீன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த வலையை வலதுபுறமாக போடுகிறார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. திரளான மீன்கள் அவர்களுக்கு அகப்பட்டது. வலை வலதுபுறமாய் போடுகிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருகிறது. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம் 8வது வசனத்திலே, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்தபடியே அந்த மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த வலைக்குள் எவ்வளவு மீன் இருந்தது தெரியுமா? 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய மீன்களால் 153 பெரிய மீன்களால் நிறைந்த அந்த வலையை கரையில் இழுத்தார்கள் என்று. முதல் ஆசீர்வாதம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சீஷர்களுக்கு, அந்த ராம் முழுவதும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த சீஷர்களுக்கு என் ஆண்டவர் வலப்பக்கம் வலையை போட சொன்ன வேளையிலே 153 பெரிய மீன்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கும் உங்கள் வலப்பக்கத்திலே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய்
இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒன்றுமில்லை என்று சொன்னாய் அல்லவா? நிரம்பும்படியாய், உன் பாத்திரம் நிரம்பும்படியாய், உன் வீடு ஆசீர்வதிக்கும்படியாய், உன் தொழில் ஆசீர்வதிக்கும்படியாய், உன் கைகள் நிரம்பும்படியாய், என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். குறைவானது உன்னை விட்டு மாறி போக போகிறது. நிறைவான ஆசீர்வாதத்தோடு தேவன் வந்திருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து கேட்டார் அல்லவா, எப்பொழுதும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தோடு அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு நம்மை நிரப்புகிறவர். 153 பெரிய மீன்களை கொடுத்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 21:9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் வைத்திருந்தார், மீனையும் அங்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். என் பிள்ளைகளுக்கு தெரியும், என் சீஷர்களுக்கு தெரியும், அவர்கள் மிகவும் பசியோடு தான் காணப்படுகிறார்கள், நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் அந்த இடத்திலே வந்து அவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிரம்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தேவன் வைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையில் குறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாயே, நிரப்பப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாயே, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாயே, கர்த்தர் உனக்கு முன்பாக இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை இன்னொரு இடத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். சென்று அதை புசிக்கும்படியாய், எடுத்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் புதிய வாசலை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் திறக்கிறார். புதிய வாசலை திறக்கிறார். வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம், நீ வெளியே செல்லுகிற இடத்திலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். எவ்வளவு மேலான ஒரு தெய்வம்! ஆண்டவர் கரிநெருப்பின் மேலே மீனும் அப்பமும் இருப்பதை அந்த சீஷர்கள் பார்க்கும்படியாய் அங்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 21வது வசனம் 13வது வசனத்தில் சொல்ல 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தையும் மீனையும் எடுத்து அந்த சீஷர்களுக்கு கொடுத்தார். ஒரு பக்கம் 153 பெரிய மீன்கள், இன்னொரு பக்கம் கருத்திலே அப்பமும் மீனும் ஆயத்தமாயிருக்கிறது. புசிக்கிறதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள் அல்லவா? இப்பொழுது திருப்தியாய் புசித்து ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியாய் என் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் தொழில்களின் மேல், உங்கள் கையின் பிரியாசங்களின் மேல் இறங்கி வருகிறது. சகோதரி சகோதரியே, என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்றைக்கு இந்த திறந்த வாசல் ஊழியத்தின் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்த ஆண்டவர், எத்தனையோ பேரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின ஆண்டவர், மரண கட்டிலிருந்து விடுவித்த ஆண்டவர், மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்ட ஜனங்களை விடுவித்த ஆண்டவர், இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை, நீ வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் திருப்தியான ஆசீர்வாதத்தை என் தேவன் தந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவரே, வெறுமையாயிருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வெறுமையான பாத்திரமாய் காணப்படுகிறேன் கர்த்தாவே, என்னை நம்பி ஆண்டவரே, என் குடும்பத்தில் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறது ஆண்டவரே, என்னை நம்பி ஆண்டவரே அவர்கள் அனுதினமும் என் கருத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, ஒரு விசை என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒரு விசை என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்கிற வேளையிலே நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எவ்வளவு மேலான ஒரு தெய்வம்! 153 பெரிய மீன்களை, வலை கிளியத்தக்க மீன்களை கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய கருத்தினாலே அவர் தயாரித்த அப்பத்தையும் மீனையும் அந்த சீஷர்களை கொடுத்தார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் அந்த இடத்திலே வந்திருக்கும் அல்லவா? இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், என் மகளே மகனே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் ஆண்டவரோடு பேசுவோமா? ஒப்பு கொடுப்போமா? விசேஷமா இந்த வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்ணீரோடு அநேகர் காத்திருக்கிறீர்கள். ஏங்கிய இதயத்தோடு அநேகர் காத்திருக்கிறீர்கள். இந்த நாளிலாவது எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்வார்த்தை கிடைக்காதா? ஒரு நற்செய்தியை என் காது கேட்காதா? என் இருதயம் மகிழ்ச்சியாகாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற
கண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, சகோதரி, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நாள் சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல போகிறீர்கள், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேளையில தகப்பனே, இந்த தொலைக்காட்சியிலே ஆண்டவர் இந்த தேவ செய்தியை கேட்டு ஜெபத்திற்காய் ஆயத்தமாய் வந்திருக்கிற, விசுவாசத்தோடு வந்திருக்கிற, பெற்றுக் கொள்வோம் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, மனம் திறந்து உம்மோடு பேசுகிறார்கள் ஆண்டவரே. அவருடைய நிலைமைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தன் சொந்த தேசத்தை விட்டு ஆங்காங்கே கர்த்தாவே இவர்கள் சென்று அந்நிய தேசத்தில் இருக்கிறார் கர்த்தாவே. ஆதரவில்லை ஆண்டவரே, ஆறுதல் இல்லை ஆண்டவரே, உதவி செய்வார் இல்லை அப்பா ஆண்டவரே, ஆற்றுவார் இல்லை, வியாதியை போக்க முடியாமல் ஆண்டவரே வருமானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே, ஒரு மனிதனை போல அல்ல, ஒரு மனுஷியை போல அல்ல ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளாய் ஜீவனற்றவர்களாய் காணப்படுகிறாள் ஆண்டவரே. இந்த ஜனத்துக்காய் இறங்க மாட்டீரோ அப்பா, ஒரு விஷயம் இறங்க மாட்டீரோ ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்த ஆண்டவர் தகப்பனே, ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அன்றைக்கு சீஷர் மத்தியில் அற்புதத்தை செய்தீரே, அதே போல உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மத்தியிலே, தொழில்கள் மத்தியிலே, ஒவ்வொரு காரியத்திலும் என் இயேசுவின் அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பின ஆண்டவர், இன்றைக்கும் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அது இன்றைக்கு தருவேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, செழிப்புள்ள காலங்களாய் இவருடைய வாழ்க்கை மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, புஷ்டியாய் மாற்றுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்கள் நன்றாய் வளர்ந்த விருட்சக்கன்றுகளாய் மாற்றுவீராக தகப்பனே. இவர்கள் காலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த அற்புதத்தை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.